வீட்ல இருக்கிற பேரண்ட்ஸும் சரி, பெரியவங்களும் சரி, அவங்க லைஃப்ல 1000 ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், அவங்க முக்கியமா கவனிக்கிற ஒரே விஷயம்னா, அது பிளாக் கலர் ட்ரெஸ் தான். "நீ வெளியில வரும்போது என்ன கலர்னாலும் போட்டுக்கோ. ஆனா பிளாக் கலர் மட்டும் போடாதன்னு" சொல்லுவாங்க. அப்படியே அவங்க பேச்ச மீறி நம்ம போட்டு போனாலும், வெளியில போகும்போது ஆன் தி வேல கோஇன்சிடென்ட்டா என்ன ப்ராப்ளம் வந்தாலும், அத நீ போட்ட பிளாக் கலர் ட்ரெஸ்னால தான்னு அக்யூஸ் பண்ணுவாங்க. ஆனா உண்மையாவே பிளாக் கலர் ட்ரெஸ் போடுறதுனால வர சயின்டிஃபிக் அண்ட் மெடிசினல் ப்ராப்ளம்ஸ நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். ஸோ லெட்ஸ் வெல்கம் டு EST. பிளாக் கலர் மற்ற கலரை கம்பேர் பண்றதை விட இதுக்கு ஒரு யூனிக்கான விஷயம் இருக்கு. அப்சர்வ் இன் ஆல் லைட் எனர்ஜி, அதாவது சன்ல இருந்து வர விசிபிள் அண்ட் இன்விசிபிள் ரேஸை பிளாக் கலர் அப்சர்வ் பண்ணி தனக்குள்ள வச்சுக்க முடியும். ஸோ அப்படி வச்சுக்கிறதுனால தான் ப்ராப்ளம்ஸே தவிர மற்றவங்க சொல்ற மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியை பிளாக் கலரால அட்ராக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் வெரி ராங். ட்ரெஸ்ஸுக்கும் நடக்கிற ஆக்சிடென்ட், லக், ப்ராப்ளம் இது எதுக்குமே கனெக்ஷன் கிடையாது. பிளாக்னால ஒன்லி அப்சர்வ் பண்ண தான் முடியுமே தவிர அதால ரெஃப்ளெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால வர ப்ராப்ளம்ஸ் என்னென்னா எக்ஸஸ் ஹீட் அப்சார்ப்ஷன். பிளாக் கலர் லைட்டா அப்சர்வ் பண்றதுனால அது பாடியில ஹீட் அதிகமா ஜென்ரேட் பண்ண முடியும். ஸ்கின் ஓவர் ஹீட் ஆகுறதுனால பர்னிங் சென்சேஷன், ரெட்னஸ், இரிட்டேஷன்லாம் வரும். இதனால பிம்பிள் வர அதிகமா வாய்ப்பு இருக்கும். டீஹைட்ரேஷன், நம்ம பாடியில இருந்து ஸ்வெட் அதிகமா ரிலீஸ் ஆகுறதுனால டீஹைட்ரேஷன் ப்ராசஸும் அதிகமா நடக்கும். ஸோ அதனால ஸ்கின் மாய்ஸ்சர் லூஸ் ஆகும், ட்ரை பேச்சஸ் வரும், இச்சிங் வர அதிகமா வாய்ப்பு இருக்கும். என்ன ப்ரோ, அப்ப பிளாக் கலர் ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்றீங்களான்னு கேட்டா, இத்தனை மெடிக்கல் ப்ராப்ளம்ஸும் மார்னிங் வெயில் அண்டு சம்மர் டைம்ல தான் வருமே தவிர நைட் அண்டு விண்டர் டைம்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இதனால தான் பேட்மேன் நைட்ல பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு சிட்டியை காப்பாற்ற போறாருன்னு நினைக்கிறேன். சரி, அப்ப சம்மர் டைம்ல என்ன கலர் ட்ரெஸ் போடலாம்னு கேட்டா நிறைய கலர் யூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட்னா அது ஒயிட். ஒயிட்டை பத்தி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பெஸ்ட் ரிஃப்ளெக்டிங் விசிபிள் அண்ட் இன்விசிபிள் லைட் எனர்ஜி. நம்ம வீட்டு பால்கனில 2 கலர் பேரலான்னு பார்க்கலாம். ஒன்னு பிளாக் கலர், இன்னொன்னு ஒயிட் கலர். ஒயிட் லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்றதுனால ரொம்ப நாளைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா பிளாக் கலர் லைட்டை அப்சர்வ் பண்றதுனால ஈஸியா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒயிட் இஸ் த பெஸ்ட் இன் சம்மர் டேஸ். அதுக்காக ஒயிட் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, மற்ற கலர் ட்ரெஸ்ஸும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்க பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டெய்லி அம்மா கிட்ட பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு அடி வாங்கினா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளாக் ட்ரெஸ்னால உங்க வாழ்க்கையில நடந்த ஃபன்னியான இன்சிடென்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக நான் உங்கள் EST.